സോറി, ഞാൻ കുറച്ച് ലേറ്റായി. சார் போன 1.5 மணி நேரமாக நான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார். எதுக்கு சார் என்ன இப்படி சும்மா டார்ச்சர் பண்ணுறீங்க? അന്ന് നിങ്ങൾ കണ്ട ആ കാഴ്ച അതുപോലെ പറഞ്ഞാൽ തീരാവുന്ന പ്രശ്നങ്ങളെ നമ്മൾ തമ്മിലുള്ളൂ. சார் அன்னைக்கு ஃபோனில் சொன்னது தான் சார் எனக்கு இப்போவும் சொல்கிறதுக்கு இருக்கு. எனக்கு ஒன்றும் தெரியாது சார், என்னை விட்டுருங்க. നിങ്ങളുടെ ചുറ്റുവട്ടത്ത് നിങ്ങളുണ്ടായിരുന്ന സമയത്ത് നിങ്ങൾ വളരെ കൃത്യമായി കണ്ട ഒരാളെക്കുറിച്ച് ഒന്നും അറിയില്ലെന്ന് പറഞ്ഞാൽ അത് ഞങ്ങളെങ്ങനെ വിശ്വസിക്കും? சார் எனக்கு இது மட்டும்தான் சார் சொல்கிறதுக்கு இருக்கு. இனிமே உங்கள் விருப்பம். ஆனால் ஒன்று சார், இனிமே இந்த விஷயத்துக்காக என்னை கூப்பிடாதீங்க. വിളിപ്പിക്കരുത് അല്ലേ? ഇനിയും നിങ്ങൾ ഈ കേസുമായി സഹകരിക്കാൻ താല്പര്യം കാണിച്ചില്ലെങ്കിൽ ഞങ്ങൾക്ക് ഞങ്ങളുടേതായ മാർഗങ്ങൾ സ്വീകരിക്കേണ്ടി വരും. സോ പ്ലീസ്. ஹலோ செல்வனா, பாப்பா வந்துருச்சா? பாப்பாவுக்கு கொஞ்சம் கதவு திறந்து கொடுங்கண்ணே. அப்படியே பாப்பா கிட்ட ஃபோனும் கொடுங்க. ஹலோ பாப்பா, அப்பா பேசுகிறேன்டா. அப்பாவுக்கு இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அது முடிச்சுட்டு சீக்கிரமாக வருவேன். செல்வண்ணா கதவு திறந்து கொடுக்கும். கதவு திறந்து கொடுத்த உடனே சீக்கிரமாக வீட்டுக்குள்ளே ஏறிட்டு கதவோட தாப்பா போட்டுடணும், சரியா? அதுக்குள்ளே அப்பா வந்துடுவேன். அப்பாவோட சவுண்டு கேட்டால் மட்டும்தான் கதவு திறக்கணும், சரியா? சரிம்மா. ആരാ? മോളാണോ? ആമാ സാർ, പൊണ്ണു സാർ. കൊല്ലപ്പെട്ട ദിവസം മറിയം വീട്ടിൽ തനിച്ചായിരുന്നു. നിങ്ങളുടെ കുട്ടിയെ പോലെ തന്നെ അവളും വാതിലടച്ച് അവളുടെ അച്ഛനെ കാത്തിരിക്കുകയായിരുന്നു. കോളിംഗ് ബെല്ലിൻ്റെ ശബ്ദം കേട്ട് അവൾ വാതിൽ തുറന്നപ്പോൾ അവൾ കണ്ടത് ജോലി കഴിഞ്ഞെത്തിയ അവളുടെ അച്ഛനെ ആയിരുന്നില്ല, പകരം അച്ഛനെ കാണാനെത്തിയ സുഹൃത്തിനെയാണ്. ആ സുഹൃത്തിനെ അവൾ വീട്ടിൽ കയറ്റിയിരുത്തി. പിന്നീട് അയാൾ അവളെ മടിയിൽ പിടിച്ചിരുത്തി. അവളുടെ കവിളിലും കഴുത്തിലുമൊക്കെ അയാൾ തലോടിയപ്പോൾ അത് സ്നേഹത്തിൻ്റെയാണോ കാമത്തിൻ്റെയാണോ എന്ന് തിരിച്ചറിയാനുള്ള പ്രായവും പക്വതയും ആ കുട്ടിക്കുണ്ടായിരുന്നില്ല. ആ കുട്ടിക്കെന്നല്ല, വാതിൽ പൂട്ടിയിരിക്കുന്ന നിങ്ങളുടെ കുട്ടിക്ക്. என் பொண்ணை பற்றி மட்டும் சொல்லாதீங்க. அவன் என் உசுறு சார், என் உசுறு. താനെന്തിനാ പേടിക്കുന്നത്? താനും തൻ്റെ മോളും സേഫ് അല്ലേ? നഷ്ടം മുഴുവൻ ആ പാവം മറിയിക്കും അവളുടെ അച്ഛനും അമ്മയ്ക്കും അല്ലേ? താൻ പൊക്കോ. സാഹചര്യ തെളിവുകളോ ദൃക്സാക്ഷി മൊഴികളോ ഇല്ലാതെ അയാൾ രക്ഷപ്പെടട്ടെ. இல்லை சார், நான் சொல்கிறேன். ஆனால் சார், அன்னைக்கு நான் வேலை முடிஞ்சு வரும்போது இந்த வர்ற வழியில் அந்த அவனோட மூஞ்சி, அந்த வெறி பிடிச்ச மூஞ்சி, அது பாவம் சார், அது மறக்க முடியாது. வாழ்நாள் முழுசும் என் மூஞ்சி பக்கத்திலே இருக்கு சார். சார், இவ்வளோ நாள் கோழையாவே வாழ்ந்துட்டேன். அதனால தான் சார் ஒன்றும் முடியும் யாருக்கிட்ட எதுவும் சொல்றதுக்கு பயந்து எதுக்கு சார் இப்படி வாழணும்னு நினைக்கிறேன் சார். சார், அந்த குழந்தை என்ன சார் தப்பு பண்ணிச்சு? அந்த குழந்தைக்கு என்ன சார் தெரியும்? சார், அவனை மட்டும் விட்டுறாதீங்க. யார் முன்னாடி வேணாலும், எந்த கோர்ட்டு முன்னாடி வேணாலும் வந்து நான் சொல்றேன், அவனை மட்டும் விட்டுறாதீங்க. விட்டா அவன் இந்த மாதிரி நிறைய பேர் செத்துக்கிட்டே இருப்பாங்க. താങ്ക് യു സോ മച്ച്. வாழ்க்கை